ஐபிசி மங்கை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கல்யாணத்து போது போய் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கிலோ எக்ஸஸாக இருக்காங்க. அவங்க வந்து கல்யாணமாகி ப்ரெக்னென்சி போகும்போது ஒரு மாதத்தில் சில பேருக்குலாம் வந்து 3 கிலோ வெயிட்லாம் போடும். அது ரொம்ப அப்நார்மல். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு அப்நார்மலாக வெயிட் போடுதுன்னா முதல்ல உங்களுக்கு உணவு பழக்கத்தில் நீங்கள் மாற்றிக்கணும். ஒன்ஸ் டெலிவரி ஆகிட்ட பிறகு நம்மளுக்கு பாடியில் ஆட்டோமேட்டிக்காக 5 to 6 kgs நீங்கள் நல்லா ஃபீட் பண்ணும்போதே குறைஞ்சிடும். Saravana Store Super Home Store. Saravana Stores in Super Home Store. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் பேச போகிற டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா கல்யாணத்து போது போய் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கிலோ எக்ஸஸாக இருக்காங்க. அவங்க வந்து கல்யாணமாகி ப்ரெக்னென்சி போகும்போது தே ஃபேஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம். முதல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 மாதம் கம்ப்ளீட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டயபெட்டிக் வந்துடுது. அந்த டயபெட்டிக் வந்து இட் இஸ் நாட் ஏ பர்மனன்ட் டயபெட்டிக். அதை வந்து பர்மனன்ட் டயபெட்டிக் சொல்ல மாட்டேன். அந்த ப்ரெக்னென்சி டைமில் வரைக்கும் அந்த டயபெட்டிக் இருக்கும். அதுக்கப்புறம் டெலிவரி ஆகிட்டோடனே அந்த டயபெட்டிக் வந்து போயிடும். ஆனால் அந்த வாழ்க்கையில் நமக்கு எல்லாருக்கும் ப்ரெக்னென்சின்றது ஒரு டைமில் தான் வரும். அந்த நேரத்தில் நமக்கு பிடித்தமான உணவுகளை சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறது தான் ஒரு ஆரோக்கியமான தாய்க்கான விஷயம். ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, 5 மாதத்தில் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் சில பேருக்குலாம் வந்து 3 கிலோ வெயிட்லாம் போடும். அது ரொம்ப அப்நார்மல். அது குழந்தையும் பாதிக்கும். ஸோ அப்போ நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, நான் எப்படி வெயிட் போடுறதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப தவிப்பாங்க. அவங்களுக்கு ஆசைப்பட்ட உணவுகளும் சாப்பிட முடியாது. அப்போது இது வெயிட் ஜாஸ்தியானால் டயபெட்டிக்கை கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு இன்சுலின் எடுப்பாங்க. இன்சுலின் எடுக்கும்போது அவங்க ரொம்ப பயந்துடுவாங்க. இந்த மாதிரி நான் நிறைய கேசஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிறீங்க. நீங்கள் ப்ரெக்னென்சி போகிறீங்க, நீங்கள் ஒபேசிட்டியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 கிலோ குறைச்சிட்டு ப்ரெக்னென்சி போகிறது நல்லது. இது முதல் விஷயம். சரி, அப்படி இல்லை ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஃபுட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பண்ணுன்னா சாப்பிடாமல் பட்னியாக இருக்கவே கூடாது. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உணவு முறையை ஒரு அட்டவணை போட்டுக்கோங்க. காலையில் எழுந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 7:30க்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. கண்டிப்பாக ஒரு ப்ரெக்னென்சி மதருக்கு வந்து 4லேருந்து 5 இட்லி சாப்பிட்டா தான் போதுமானது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3 இட்லி 7:30 மணிக்கு, 9:30 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே திரும்ப 2 இட்லி சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வெயிட் போடாது. குழந்தைக்கு மட்டும்தான் வெயிட் போடும். இது ஈஸியாக எல்லாரும் புரிஞ்சுக்குள்ளது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, பசிக்குதுன்னு அட் அ டைமில் நீங்கள் 5 இட்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டு ஜாஸ்தியாக போகும். அது பண்ணக்கூடாது. ஒபேசிட்டியாக இருக்கீங்க, ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு அப்நார்மலாக வெயிட் போடுதுன்னா முதல்ல உங்களுக்கு உணவு பழக்கத்தில் நீங்கள் மாற்றிக்கணும். 7 மணிக்கு எழுந்த உடனே ஒரு மில்க் குடிச்சிடுறீங்க. ஒரு 6:30 7:30க்கு ஒரு மில்க் குடிச்சிடுங்க. 7:30லேருந்து 8:30க்கு உங்கள் டின்னரை வந்து ஸ்ப்ளிட் பண்ண ஆரம்பிங்க. 2-3 கப்பு உப்புமா சாப்பிட்றீங்கன்னா 2 கப்பு உப்புமா 7:30க்கு பசிக்கும்போது சாப்பிடுங்க. பசி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 9:30 மணி போல் இன்னும் பேலன்ஸ் இருக்கிற 1 கப்பை சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடும்போது ஸ்ப்ளிட் டின்னர், ஸ்ப்ளிட் லன்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி சாப்பிடும்போது நமக்கு வெயிட் போடாது. அப்புறம் 11 மணிக்கு போல் நல்ல காய்கறிகள், சூப்பு அந்த மாதிரி சாப்பிடுங்க. சாப்பிடும்போது மதியான லஞ்சோட அளவு குறையும். 1 மணிக்கு சாப்பிட்றீங்களே, அந்த சாப்பாடை அட் அ டைமில் 3 கப்பு சாதமாக சாப்பிடாதீங்க. 1.5 கப்பு சாதம், நிறைய காய்கறி, கீரைகள். திருப்பி 2:30 மணி 3 மணிக்கு 1 கப்பு சாதத்தை சாப்பிடுங்க. அதே மாதிரி நைட்டு ஈவினிங் ஒரு டீ, காஃபி அந்த மாதிரி குடிச்சிட்டு ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழித்து உங்கள் டின்னர் வந்து 7:30க்கு வந்து ஒரு 2 சப்பாத்தி சாப்பிடுங்க. திருப்பி கட்டாயம் பசிக்கும். ப்ரெக்னென்ஸாக இருக்கிற உமன்ஸ்க்கு கண்டிப்பாக பசிக்கும். நைட் டைமில் பேலன்ஸ் வந்து ஒரு 2 சப்பாத்தியோ 2 இட்லியோ ஒரு 9:30 10 மணிக்கு சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு வெயிட் போடாமல் உங்களை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது டயபெட்டிக், அது சார்ந்த டிசீஸ், தைராய்டு, டயபெட்டிக் தான் நமக்கு ப்ரெக்னென்சி டைமில் வரும். அது வராமல் உங்களை நீங்களே பாதுகாத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நீ உங்களை பார்த்துக்கும் போது இந்த 10 மந்த் வரைக்கும் உங்களோட வெயிட்டை வந்து போடாமல் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஒன்ஸ் டெலிவரி ஆகிட்ட பிறகு நம்மளுக்கு பாடியில் ஆட்டோமேட்டிக்காக 5 to 6 kgs நீங்கள் நல்லா ஃபீட் பண்ணும்போதே குறைஞ்சிரும். அப்போது 5 to 6 months நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்களா, அப்போ கூட நீங்கள் என்ன பண்ணணும், ஹெல்த்தியான உணவு, நிறைய சாப்பாடு சாப்பிடாதீங்க, ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. அப்போ ஃபீட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
செகண்ட் வந்து பேபிக்கு என்ன மாதிரி ஃபுட்டு, ஃபஸ்ட்டு 5 to 6 months வரைக்கும் பேபி சாப்பிட்றது. இந்த செகண்டரி ஃபுட்டுன்னு பேபிக்கு நம்ம அதுக்கு பேர் வந்து செகண்டரி ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அதாவது முதல் உணவு. ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கான முதல் உணவு தாய்ப்பால். அதை நம்ம எவ்வளோ தூரம் கொடுக்க முடியுமோ, ஃபீட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஆரோக்கியமாக கொடுத்து முடிச்சிடுறோம். அப்புறம் அந்த குழந்தைக்கு அந்த தாய்ப்பால் போதுமானதாக இருக்காது. அப்போ செகண்டரி ஃபுட்டு ஆரம்பிக்கிறோம். அந்த செகண்டரி ஃபுட்டு ஆரம்பிக்கும் போது அது கூட நீங்கள் இயற்கையான முறையாக நீங்கள் ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு அந்த குழந்தைக்கு வேக வச்ச இட்லி வந்து நல்லா மேஷ் பண்ணி அதில் சர்க்கரையெல்லாம் சேர்க்காதீங்க. அந்த சர்க்கரை என்ற சுவைக்கு அந்த குழந்தை பழகிடுச்சுன்னா திருப்பி அந்த மாதிரி ஸ்வீட் கிரேவிங் அதுக்கு ஜாஸ்தியாகும். ஸோ அப்போவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இட்லி, உப்பு, அப்படி இல்லைன்னா லைட்டாக தேன் அந்த மாதிரி விட்டு அதுக்கு சாப்பிட கொடுங்க. அடுத்து வந்து மதியான சாப்பாட்டில் வந்து ஆரோக்கியமாக ஒரு சின்ன துண்டு கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 5 to 6 months கொடுக்கலாம். கொஞ்சம் போன பிறகு அது கூட நார்காய்கறிகள் சொல்லுவோம் இல்லையா, பீன்ஸ், அதுவும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்க பார்க்கலாம். முதல்ல குழந்தைங்களுக்கு ஃபுட் கொடுக்கும்போது நல்ல கரெக்டான நேரத்தில் கொடுக்கணும். ஒரு தடவை கொடுத்து அந்த குழந்தைக்கு அது செரிமானம் கரெக்டானது அந்த கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு திருப்பி கண்டினியூட்டி கொடுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் தடவை ஃபுட்டு கொடுக்கும்போது டபுள் பாயில்டு மெத்தடுன்னு சொல்லுவோம். ஒரு சாதம் வடித்த சாதம் வேக வச்ச பருப்பை திருப்பி நம்ம வேக வைக்கணும். வேக வைக்கும்போது தான் நல்லா வெந்திருக்கும். அதை நல்லா மேஷ் பண்ணி அந்த மாதிரி கொடுக்கும்போது ஈஸியாக அந்த குழந்தையோட டைஜஷன் நல்லா கெப்பாசிட்டி நல்லா வளரும். எடுத்த உடனே நமக்கு அது சாதம் வடித்து கஞ்சி போட்டு அடித்து அப்படி கொடுக்காதீங்க. கொடுத்தா அந்த குழந்தை லூஸ் மோஷன் ஆகும். அதுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் சின்ன வயசுலேயே க்ரியேட் ஆகும். குழந்தைக்கு கொடுக்குற ஃபுட்டு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கான ஃபுட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை வேக வச்சிடணும். ரைஸாக இருந்தாலும் சரி, பருப்பாக இருந்தாலும் வேக வச்சுட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு காய் சேர்த்து திருப்பி அதை குக்கரில் வச்சு ஒரு 2-3 விசில் வேக வைக்கணும். வேக வச்சு அந்த வேக வச்ச உணவை வந்து மிக்சியில் அடிக்காமல் நல்லா மேஷ் பண்ணி அதை நீங்கள் இந்த குழந்தை கொடுத்தா அந்த குழந்தை ஃபுட்டு ஏற்றுக்கும். அப்போது அந்த மாதிரி ட்ரை பண்ணி ஒவ்வொரு ஃபுட்டும் அதே மாதிரி ஆப்பிள், பனானா இதெல்லாம் ஸ்டீம் பண்ணி அதை நல்லா மசித்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஈஸியாக டைஜஷன் ஆகும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஆரோக்கியமான செகண்டரி ஃபுட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோமா அந்த குழந்தைக்கு வந்து அந்த அதுதான் வந்து சுவை அரும்புகள் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அடிக்ட் ஆகும். இந்த மாதிரி கீரை, காய்கறி, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நம்ம கொடுத்து பழகும்போது வளர்ந்து 3 வயசானால் அவங்களே தேடி காய்கறிகள், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னதான் இருந்தாலும் ஷக்கீலா அம்மா வந்துட்டு யூ ஹேவ் a special bond still. கண்டிப்பா எஸ். யா, அந்த மிஸ்ஸிங் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? I miss them. That's all. I don't want them in my life. எனக்கு அவங்க என் வாழ்க்கையில தேவையில்லை திருப்பியும். You would like to share what is that? No.